வணக்கம். நான் உங்கள் ஈரோடு தமிழரசு. இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சிக்கு தலைவராக பொறுப்பேற்று 7 ஆண்டுகளை கடந்து 8ஆம் ஆண்டிலே தொடங்கி இருக்கிறார். இந்த நேரத்திலே நாம் அனைவரும் அவரை மனதார வாழ்த்தி வணங்கி மகிழ்வோம். பார்த்தா இந்த தலைவர் தளபதி அவர்கள் இந்த கழகத் தலைவராக பொறுப்பேற்று 8 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் கழித்து 8ஆம் ஆண்டுனா இதற்கு அவர் எவ்வளவு உழைத்திருப்பார், எவ்வளவு கடுமையாக உழைத்திருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுக்கு சொந்தக்காரர் அவர். சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரல. கழகத்தினுடைய பகுதி செயலாளராக, மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக, பொதுக்குழு உறுப்பினராக, தலைமை செயற்குழு உறுப்பினராக, அதற்கு பின்னாலே கழகத்தினுடைய பொருளாளராக, கழகத்தினுடைய வலிமை மிக்க அணிகளிலே ஒரு முன்னணியாக இருக்கக்கூடிய அணியாக இருக்கக்கூடிய இளைஞரணி செயலாளராக, கிட்டத்தட்ட பார்த்தால் அந்த இளைஞரணி தான் இன்றைக்கி, இந்த இளைஞரணியை பார்த்து தான் இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாமே இளைஞரணி என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள் என்றால் அந்த பெருமையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களையே சேரும். அதற்கு பின்னாலே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக, கழகத்தினுடைய செயல் தலைவராக, நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு கழகத்தினுடைய தலைவராக, அதற்கு பின்னாலே நடந்த அத்தனை 13 தேர்தல்களிலும் மிகப்பெரிய வெற்றிக்கு மேல் வெற்றி, அதற்கு பின்பு இன்றைக்கு முதல்வராக, வலிமை மிக்க முதல்வராக, சாதாரண முதல்வர் அல்ல அவர். இந்திய ஒன்றிய கண்டத்திலே இவரை போன்ற ஒரு முதல்வர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு பல திட்டங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய, அன்றாடம் மக்களை சந்திக்கிற ஒரு நல்ல முதல்வரை பெற்றிருக்கிறோம். அந்த முதல்வர் தான் இன்றைக்கு தலைவராக, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சிக்கு தலைவராக பொறுப்பேற்று 7 ஆண்டுகளை முடித்து 8வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறார். இந்த தருணத்திலே நாம் அனைவரும் அவரை வாழ்த்தி வணங்குவோம். இந்த பொறுப்பு என்பது அவர் சாதாரணமாக கிடைக்கவில்லை. தலைவர் கலைஞர் மறைவுக்கு பின்பு இந்த இயக்கம் சிதைந்து விடாதா அல்லது இவர்களுக்குள் பிளவு வந்து விடாதா என்று நம் அரசியல் எதிரிகளெல்லாம் கணக்கு போட்டனர். அதுக்கு பின்னாலே நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலே போட்டியிடுகின்ற போது தளபதி அவர்களுக்கு கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, இவர் ஆட்சிக்கு வரவே முடியாது என்று எத்தனையோ எத்தனர்களெல்லாம் கூறி வந்தனர். ஆனால் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி இன்று கழகத்தை வலிமையாகவும் தமிழ்நாட்டை வளமாகவும் வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களை வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். ஏனென்றால் அனைவரையும் அரவணைக்கக்கூடிய தலைவர், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வகித்த, நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய உலகத்தின் ஒப்பற்ற தலைவர், தமிழன தலைவர், அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வகித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொறுப்பை இன்று நம் தலைவர் 7 ஆண்டுகள் கழித்து 8ஆம் ஆண்டிலே பொறுப்பேற்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தருணத்திலே அவரை வாழ்த்தி வணங்கி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.